திருவள்ளூர் அருகே ரயில் விபத்தில் ஒற்றை காலை இழந்த விவசாயி ஒருவர் செயற்கை காலுடன் விவசாயம் செய்து குடும்பத்தை காப்பாற்றி வருகிறார். தன்னம்பிக்கை தளராது குழந்தைகளின் வாழ்வில் ஒளியேற்றி வரும் தந்தையை பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பட்டறை பெருமந்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட மஞ்சக்குப்பத்தைச் சேர்ந்தவர் முருகன். 42 வயதான இவருக்கு முனியம்மாள் என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். கட்டட மேஸ்திரியாக பணிபுரிந்து வந்த இவர் கடந்த 2006ஆம் ஆண்டு வேலைக்கு சென்றபோது ரயில் விபத்தில் சிக்கி ஒற்றை காலை இழந்தார். கணவரின் மோசமான நிலையிலும் அவருக்கு உதவியாக செங்கல் சூளை வேலைக்கு சென்று மருத்துவ செலவை கவனித்துக் கொண்டிருந்தார் முனியம்மாள். 3 ஆண்டுகளாக வறுமையின் கோர பிடியில் குடும்பம் தவிப்பதைக் கண்டு வருந்திய முருகன் வீட்டில் முடங்கிவிடாமல் குடும்பத்தை காக்க செயற்கை காலை பொருத்தியிருக்கிறார். அதன் உதவியால் செங்கல் சூளை வேலை, கூலி வேலை சென்று சொற்ப வருமானத்தில் குடும்பத்தை நடத்தி வருகிறார். அத்துடன் தனது 40 சென்ட் நிலத்தில் செயற்கை காலுடன் ஏறு உழுது இன்று அழகான மல்லிகை தோட்டமாக உருவாக்கி வியாபாரம் செய்து வருகிறார். எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கல் வேலை யாரும் செய்ய மாட்டேன்னாங்க. ஆனால் தன்னம்பிக்கையில் போயிட்டு கல் அறுத்து அப்படியே ரன் பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பசங்க 6 மாதத்து குழந்தை, பொண்ணு 1.5 வயசு பொண்ணு, அவங்கள கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காப்பாற்றினேன். அப்புறமா மல்லிகை செடியாண்ட ஒரு 2006 எனக்கு காலை ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஒரு 3 வருஷம் அப்படி இப்படி இருந்தேன். அப்புறம் மல்லிகை செடி வச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு எங்களை நண்பன் மாரி அதை காப்பாற்றி விட்டுது. கொளுத்து வேலைக்கு போக சொல்ல மாரி கால் போயிடுச்சு. கால் போன உடனே எது செய்யுதுன்னு தெரியாமல் நாங்கள் சின்ன குழந்த, 3 மாதத்து குழந்த, பையன் வேறு 6 மாதம், பொண்ணு 1 வருஷம். கஷ்டப்பட்டு தான் நாங்கள் சாப்பாட்டுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த நிலமையில நாங்கள் அப்படி இப்படி ஏதோ மனசு சேர்த்திக்கின்னு அப்படி செயற்கை கால் போட்டாங்க எங்கள் வீட்டுக்காருக்கு. போட்டு இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு எல்லா வேலையும் செய்கிறாரு. செஞ்சு கஷ்டப்பட்டு மல்லி செடி வச்சுருக்கோம். ஏதோ அவர் கஷ்டப்பட்டதுனால இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ படிக்க வைக்கிறது கஷ்டமாக இருக்குது. எங்கள் பசங்களை மேல் படிக்கணும்னு ஆசைப்படுதுங்க. தனது 2 குழந்தைகளையும் அவர்களின் விருப்பத்துக்கு ஏற்ப கல்லூரிகளில் படிக்க வைத்து வருகிறார். கணவரின் சொற்ப வருமானம் குழந்தைகளின் கல்வி செலவுக்கு போதுமானதாக இல்லை என்று கூறும் முனியம்மாள் தமிழ்நாடு அரசு உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் லோகநாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.